மோனப்பிரியா. நாங்க கன்னியூர்லேருந்து வர்றோம். க 2 வருஷமா வெளிப்பக்கம் பார்த்துட்ருந்தோம். அது செட் ஆகல. வெளிப்பக்கம் ஹாஸ்பிட்டல்ல பார்த்துட்ருந்தோம். அது செட் ஆகல. என் ஹஸ்பண்டோட என்ன தங்கச்சி தான் இருந்துக்கிட்டு இங்க என்ன அன்பு ஹாஸ்பிட்டல்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு. இங்க இப்ப நல்லா பார்க்குறாங்க. அம்மாவும் பொண்ணும் பார்க்குறாங்க. முதல்ல அம்மா தான் பார்த்துட்ருந்தாங்க. இப்ப பொண்ணும் பார்க்குறாங்க. அதனால இங்க கூட்டிட்டு வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஃபர்ஸ்ட்டா வந்தோனே விந்தியா மேடத்த தான் போய் பார்த்தோம். பார்த்தோனே நான் இப்போ எல்லாம் செக் பண்ணிட்டு என்ன இப்படி நீர் கட்டி இருக்கு. நீங்க 3 மாசத்துக்கு சாப்பிடுங்க. கரைஞ்சா பார்க்கலாம். இல்லைன்னா ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. அதனால சரின்னு சொல்லி போட்டு இப்போ நான் 3 மாசத்துக்கு மாத்திரை சாப்பிட்டா அது கொஞ்சம் கூட கரையல. அதனால விந்தியா மேடம் இருந்துக்கிட்டு பார்த்துட்டு வேண்டாம் இப்படியே விட்டோம்னா அதாயிரும். அதனால நம்ம ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டாங்க. சரின்னு சொல்லி போட்டு அதான் ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துட்டு அப்புறம் ஒரு 4 மாதம் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருந்துச்சு. நல்லபடியாக போயிட்டு என்னை பார்த்துட்டு அப்புறம் மறுபடியும் அடுத்த வருஷத்துக்குள்ள எனக்குன்னு ஒரு குழந்தை. அப்புறம் நல்லா ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க. விந்தியா மேடம் கைராசி நல்லா இருக்கு. இங்கே நர்ஸுகள்லாம் நம்ம சிஸ்டராட்ட கூட பிறந்த சிஸ்டராட்ட நல்லா பார்த்துக்கிறாங்க. இங்கே ட்ரீட்மெண்ட்டு ரொம்ப ரொம்ப அருமையாக போகுது. அம்மா நாங்கள் வெளியில் ஒரு 6 மாதம் பார்த்தோம். பார்த்து அங்கே செட் ஆகலை. அப்புறம் இங்கே வந்து மருமகனோட தங்கச்சி தான் இங்கே கூட்டிகிட்டு வந்து காமிக்க நீர் கட்டி இருக்குது. 3 மாதத்துக்கு மாத்திரை சாப்பிட சொன்னாங்க. சாப்பிட்டு கேட்கல. அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணிட்டு இப்போ மறுபடியும் ட்ரீட்மெண்ட் எடுத்து 6வது வருஷம் குழந்தை பிறந்திருக்குது. நல்லா பார்த்துக்குறாங்க. நர்ஸுங்க எல்லாம் நல்லா பார்த்துக்கிட்டாங்க. பெருசு டயத்துலேயும் நல்லா குழந்தைய வந்து நல்லா பார்த்து கொண்டு வந்து எங்கள் கையில் கொடுத்தாங்க. கொடுத்ததுக்கு முன்னாடி வீட்டுக்கு போக வரைக்கும் நல்லா பார்த்துக்கிட்டாங்க நர்ஸுங்க எல்லாமே.